அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கை மேம்பட, உங்களோட வாழ்க்கை சிறக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ்ல வர விருப்பம் இருக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் லைவ்ல நான் வரதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் லைவ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 29/8/2026 பராபவ வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா பிரதம திதி காலையில் 9:53 வரை இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க துதிய திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் விடிய காலை 3:11 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா கும்பராசிலையும் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கும் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:22க்கும். நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1 மணி முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:03 10:36 வரைக்கும் இருக்கு. இதில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பகல் 1:42 3:15 வரைக்கும் இருக்கு. குளிகை காலை 5:57 7:30 வரைக்கும் இருக்கு. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் எதுவும் பெருசாக செய்ய முடியாது. மந்திரம் மோத, சாந்தி செய்ய, ஏற்றம் நிறுவ, சூளை பிரிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சுப காரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரமாக கிடையாது. துதிய திதி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் சுப காரியங்களுக்கு ஏற்றது. குறிப்பாக சொல்லணும்னா முஞ்சி புல்லால் செய்ய வேண்டிய வேலைகள், திருமணம், பயணம், கோவில் அணைத்தல், வீட்டில் வழிபாடு இடம் அமைக்கிறது, நகை உற்பத்தி செய்தல், வாங்கிறது, அணியிறது, உடல் வலிமை தரக்கூடிய செயல்கள் செய்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கீர்த்தி, ரிஷப ராசிக்கு ஏமாற்றம், மிதுன ராசிக்கு கவலை, கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு இன்பம், கன்னி ராசிக்கு அமைதி, துலாம் ராசிக்கு பாராட்டு, விருச்சிக ராசிக்கு பரிவு, தனுஷ் ராசிக்கு தனம், மகர ராசிக்கு கவனம், கும்ப ராசிக்கு எதிர்ப்பு, மீன ராசிக்கு வரவாய் இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும். இன்று வார இறுதி நாள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோட கொண்டு போங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்று மனநிறைவான நாள். நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை தேடி வரும். அதே நேரம் வீட்லேயும் சரி சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்குது. குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரங்களும் இருக்குது. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும். இன்று உங்களோட திட்டங்கள் வரவு நல்லா இருக்கிறதுனால செய்ய வேண்டிய காரியங்கள், நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புகள் அமையும். உறவினர்கள் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சேமிக்கிற அளவுக்கு அதிகமான வருமானம் இருக்கு. முதலீடுகள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. இன்று ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா மற்றபடியான எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்கு. உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது. இன்று நாளை நல்லா நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இருந்தாலும் மேலதிகாரிகளோட பாராட்டும் ஆதரவும் நல்லாவே இருக்கு. எளிதாக எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல தரமான வேலைகளை கொடுக்கறதுனால உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றைய நாள் உதவியாக இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனமும் நல்ல ஒரு சமயோசித புத்தியும் நல்ல உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பா நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நல்லா இருக்கு. தொணக்கூட வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காதலர்களுக்கும் இன்று ரொமான்டிக்கான நாளா இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்கு. உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும், நிதி நிலைமையில சுதந்திரமா செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சேமிக்கிறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட ஆற்றல் நிறைஞ்சு இருக்கு. எந்த ஒரு குறையும் கிடையாது. நாள் முழுக்க உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கும்.
ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. புதிய விஷயங்கள முயற்சி செய்வீங்க. தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியும், வேலையில நல்ல வளர்ச்சியும், லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று பணவரவும் நல்லாவே இருக்கும். சாதகமான நாளா இருக்கனால பயனுள்ள வகையில பயன்படுத்திக்க முடியும். குடும்பத்துல மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நல்லாவே இருக்கு. வேலை செய்ற இடத்துல பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோக்கான வாய்ப்புகள் அதிகம். பணவரவு தாராளமா இருக்கிறதுனால திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இன்று ரிஷ ரிஷபராசிக்கு கிடையாது. உங்களோட கடின உழைப்புக்கான பலன்களை காண்பீங்க. இன்று நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். மொத்தத்துல நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பான திட்டமிடல் செஞ்சீங்கன்னா செய்யற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. பணியிடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், புதிய பதவிகள், அதே நேரங்களில் நல்ல ஒரு ஊக்கத்தொகை வகையில் பண வரவும் பாராட்டுகளும் நிறையவே இருக்கு. மகிழ்ச்சியான உங்களோட வேலைகளை செய்யலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல உறவை வளர்த்துக்கிட்டு மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிப்பீங்க. உங்களோட அனுசரணையான போக்கின் மூலிமா நாள் முழுக்க 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களோட திட்டங்களுக்கும் உங்களோட முடிவுகளுக்கும் உங்க துணை ஆதரவா இருக்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். காதலர்களுக்கும் சிறப்பான நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில சிறப்பான முன்னேற்றம், கணிசமான தொகையை சம்பாதிப்பீங்க. மகிழ்ச்சி அதிகமா இருக்கு. பணம் விஷயத்துல முடிவுகள் எடுப்பீங்க. முதலீடுகளோ இல்லைன்னா கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாள். திருப்தியான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். பசங்க கூடயும் சரி, பெற்றோர் கூடயும் சரி சில மனஸ்தாபங்கள் உண்டு. அதே நேரங்கள்ல வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் குறித்தும் ஆலோசித்து இருக்கிற சூழ்நிலைகளை பொறுமையா கையாளுங்க. பணப்பற்றாக்குறை இருக்கிறனால கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படலாம். செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா நல்லது. தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. பொறுமைய நிதானமும் இன்று உங்களுக்கு ரொம்பவே அவசியமான நாளா இருக்கு. பசங்களால மன உளைச்சல் ஏற்படலாம். குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். சூழ்நிலைகளை பக்குவமா கையாளுறது நல்லது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல தாமதமும் தடைகளும் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை தரும். இன்று வெளியில போறது மூலியமா மனசை அமைதி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட செயல்களை உணர்வுபூர்வமா செயல்படுவதை விட யதார்த்தமா கேஷுவலா செஞ்சு நாளை கொண்டு போறது நல்லது. எல்லா விஷயத்திலையும் அமைதியான அணுகுமுறை அவசியமா தேவைப்படுது. இன்று உங்களோட வேலைகளை குறித்த நேரத்துல முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. வேலை தொழிலில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதெல்லாம் நடக்காம பார்த்துக்குங்க. சிறப்பாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. முறைப்படுத்தி உங்களோட வேலைகளை செய்ய கத்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாம கடுமையா நடந்துக்கிற மாதிரி இருக்கும். நட்பா நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் செய்யாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து கேஷுவலா நாளை கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்ய நேரும். எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா கடன் வாங்குற சூழ்நிலையோ பணப்பற்றாக்குறையோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பருவநிலை மாற்றம் காரணமா சளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஜாக்கிரதை. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று ரொம்பவே நிதானம் தேவைப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா இன்று உங்கள் மனசுக்குள்ளே இனம் புரியாத வருத்தமோ கவலையோ இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத மன வருத்தங்கள் அதிகமாக இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நிறைய விஷயங்களில் செய்கிற காரியங்களில் தடைகள் இருக்கிறது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். பண விஷயமும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. கடன் வாங்கணும், பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்துக்கங்க. இன்று செய்கிற செயல்களில் தடைகள் இருக்கிறதுனால எதை பற்றியும் வருத்தப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக நடந்துக்குங்க. தேவையில்லாத வீண் செலவுகளை தவிர்த்துடுங்க. குடும்பத்தினர் கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை.
தொலைதூர பயணத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். ஏழைகள் மற்றும் ஊனமுற்றோருக்கு பண உதவியோ இல்லைன்னா ஏதாவது சின்ன உதவி செஞ்சு இந்த நாளை நீங்கள் சரிப்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது. முக்கிய முடிவுகளை தவிர்த்துருங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்களால சில தொல்லைகள் சந்திக்க நேரலாம். ஆரோக்கியத்தில் வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூடியோ இல்லைன்னா காதலன் காதலிக்கூடியோ பேசுறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. சில விரும்பத்தகாத சூழ்நிலையை தவிர்க்க வாய்ப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. பேச்சில் நிதானம் தேவைப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் தனிமையில் ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகம். வீண் விரயங்களாகவோ பண இழப்பு ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுறதும் செலவுகளை கண்காணிக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாமல் அதிகமாக வறுத்துக்கிட்டு முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஜாக்கிரதை. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். உங்களோட மனநிலை தெளிவாகவும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாகவும் அனுகூலமான பலன்களை தர மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. வரவு நல்லாவே இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பிடித்த விஷயங்களை செய்யறதுக்கும் நாள் முழுக்க மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத திடீர் பண வரவு உண்டாகும். பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அதே நேரம் இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வந்து சேரும். சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்கள் மனசில் சமநிலை உணர்வு நல்லாவே இருக்குது. முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கிறது நல்ல பலன் தரும். உங்களோட தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும். நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போவீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைகளை நிரூபிப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் உற்சாகமான மன மகிழ்ச்சியோட நாளை கொண்டு போவீங்க. உங்களுடைய நாள் வேலையில் வளர்ச்சிக்குரியதாகவும் முன்னேற்றத்துக்குரியதாகவும் இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற விதமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நட்பாக நடந்துக்குவீங்க. இந்த போக்கு காரணமாக 2 பேருக்குள்ளேயும் வலுவான பிணைப்பும் புரிதலும் மகிழ்ச்சியும் அந்நுண்ணியமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான தருணங்கள் உண்டு. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வளர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தரும். உங்களோட புத்திசாலித்தனமாக சேமிக்கிறதுக்கும் முதலீடுகள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உறுதி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எந்த குறைபாடும் இல்லை. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு சுறுசுறுப்போடையும் மன மகிழ்ச்சியோடையும் நாள் முழுக்க இருப்பீங்க. இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய விதத்தில் செயல்கள் நடக்கும். பசங்களாலேயும் சரி உறவுகளாலேயும் சரி இனிமையான தருணங்களை அனுபவிப்பீங்க. குடும்பத்தோட வெளியில் போய் நல்ல ஒரு தரமான நேரத்தை செலவிடுறதுனால நல்ல குடும்பத்துக்குள்ள அந்நுண்ணியமும் பிணைப்பும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். உங்களுக்கு ஆதரவு நிறையவே இருக்குது. வேலையில் தொழிலில் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் இருக்கும். இன்று குடும்பத்தில் பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழி உதவிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் பெரிய மனிதர்களோட ஆதரவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். நீங்கள் சிறந்த ஆற்றலோட காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. பல சௌகரியங்களை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரத்தை பெறுவீங்க. பாராட்டுகளும் பேரும் உண்டு. செய்கிற செயல்கள் உங்களோட திறமைக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரமும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கிற விதமாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுனால துணைக்கூட நல்ல ஒரு தொடர்பு கொண்டுட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. துணையோட வெளியில் போகிறதும் ஒன்றா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இன்னைக்கு உறவுகளுக்குள்ள சிறப்பான நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் ரொமான்டிக்கான நாளாக இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு பணவரவு நல்லாவே இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன அவசர தேவைக்கு கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கு. அதுவும் பிரச்சனை இல்ல. நல்ல ஒரு சேமிப்பு உயர்வு வகையில வரவும் நல்லா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஸ்டேபிளா நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போக வாய்ப்புண்டு. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் பதட்டங்களும் நிறைஞ்ச நாளா இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. குடும்பத்துல பொறுப்புகள் காரணமா வீண் விரயங்கள், பசங்களால, பெற்றோர் கூட சின்னதா மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பக்குவமா கையாளுங்க. அதே நேரம் நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பொறுமையை நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தாமத நிலை ஏற்படும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு ஆறுதலை தரும். வியாபாரத்துல கூட்டாளிகளை அனுசரிச்சு போனீங்கன்னா லாபம் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று மிதமான பலன்களே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்ல பலன்கள் காணணும்னா எல்லா விஷயத்தையும் யதார்த்தமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியம். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் சூழ்நிலைகளையும் சரி, நடக்கிற விஷயங்களையும் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. நாளில் நீங்கள் செய்கிற வேலைகளில் கொஞ்சம் சிந்திச்சு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா, கவனமாக செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட திருப்தி குறைஞ்சு காணப்படும். உங்களோட 2 பேருக்குள்ளேயும் தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால பேச்சில் ரொம்பவே கவனமா இருங்க. பழைய பிரச்சனைகள்லாம் எதுவும் கலராதீங்க. காதலர்களும் இன்று சந்தித்தால் பழைய விஷயங்களை பேசி மேலும் பிரச்சனைகள் ஆக்காம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கிடையாது. கடன் வாங்குற சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு. ஏன்னா செலவுகள் அதிகம். பொறுப்புகள் காரணமா நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக செலவு செய்யற மாதிரி இருக்கு. பண விரயம் உண்டு. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா கால் வலி, இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனசை அமைதியா வச்சு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போறது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் அதிகம் உண்டு. அதனால மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. பசங்க கூடயும் சரி, பெற்றோர்கள் கூடயும் சரி, கூட பிறந்தவங்களோடையும் சரி பேசும்போது கவனமா பார்த்து பேசுங்க. மனசுல இருக்கிற கவலை வருத்தங்களை வெளிப்படையா சொன்னீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படலாம். வியாபாரத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. சூழ்நிலைகள் இன்னைக்கு எப்படின்னா, எல்லாரையும் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நண்பர்களோட உதவி கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. உங்களோட செயல்கள்ல, காரியங்கள்ல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதை தவிர்த்துட்டு நாளை சமநிலையான மனசோட கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலா எடுத்துட்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை செய்யும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்கிறவங்களோட தொடர்பு பயனுள்ளதாக இல்லை. அவங்களோட ஆதரவு இல்லை. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மனசுல அமைதி இல்லாத உணர்வை காண்பிப்பீங்க. அது எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போங்க. நட்பா நடந்துக்கிறதும் அனுசரித்து போகிறதும் இன்று உறவுகளுக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதும் நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனம். பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்று பணம் பற்றிய கவலை இருக்குது. பணம் போதாத நிலை இருக்குது. வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பணத்தை நிர்வகிக்கிறது ரொம்பவே கஷ்டம். செலவுகளை கண்காணிங்க. வீண் விரயம் பண்ணாதீங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் சரி, உங்களோட ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். எல்லா விஷயத்தையும் உற்சாகத்தோட செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், உறுதி நல்லாவே இருக்கும். துணிச்சலோட நீங்கள் நினச்ச காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட சாதகமான பலன்கள், சுபகாரிய
பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். அதே நேரங்கள்ல நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயங்கள ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. தாமதமான காரியங்கள் எல்லாமே சீக்கிரமா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலையில உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும். குடும்பத்துல கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை பலப்படும். வியாபாரம் லாபம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வழியாக சுப செய்திகள் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட தரமான நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட வேலைகளை நீங்க எல்லா விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக்கலாம். உங்களோட வளர்ச்சி கண்டிப்பா உறுதியா இருக்கும். உங்களோட அமைதியான அணுகுமுறை எல்லா விஷயத்திலையும் சாதகமான பலனை தரும். நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நாள். தரமான பணிகளையும் உங்களோட திறமைகளையும் வெளிப்படுத்தி நாளை சிறப்பாக கொண்டு போவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட பேசுறத மகிழ்ச்சியா உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். 2 பேரும் இணைஞ்சு நேரத்தை சிறப்பாக கொண்டு போவீங்க. இனிமையான தருணங்கள் உண்டு. காதலர்களுக்கு சிறப்பான நாளா இருக்கு. நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமா இருக்கு. நல்ல ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்காலம் குறித்து யோசிக்கிறதுக்கும் சிறந்த நாளா இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பாதுகாப்பாக தான் இருக்கு. பயனுள்ள முடிவுகளை எடுப்பீங்க, சேமிப்பீங்க. எதிர்கால நலன் கருதி முதலீடுகள் செய்யறதுக்கான திட்டங்களை தீட்டுவீங்க. பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிறந்த ஆற்றலோடையும் புத்துணர்ச்சியோடையும் நாள் முழுக்க உற்சாகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கு. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. என்றால் 2 விஷயம், ஒன்று பணம், இன்னும் பேச்சு, 2த்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படலாம். 2வது தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வார்த்தைகளால் உறவுகளுக்குள்ள பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் தனிச்சு சுயமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. அடுத்தவங்களால் ஏற்படுற பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறது முன்னேற்றத்துக்கு நல்லது. பசங்க படிப்பில் ஆர்வம் காட்டுறது கம்மியாக இருக்கும். பணப்பிரச்சனையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள் கிட்ட ஆதரவு இல்லைனாலும் பகச்சிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சீராக செல்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்கணும்னா எல்லா விஷயத்துலையும் நிதானமும் பொறுமையும் தேவை. வாய்ப்புகள் உண்டு. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை நிரூபித்து நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவு முறையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படவோ மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. காதலர்கள் கொஞ்சம் புரிதலோடு நடந்துக்குங்க. பரஸ்பர புரிதலும் அந்யோன்யமும் இருக்கிற மாதிரி பேசுங்க. கருத்துக்கு மதிப்பு கூடிய வேண்டிய நாளாக இருக்குது. வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது. ஆனால் அது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்குது. பண விஷயத்தில் கவனம். ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு இன்று மனசில் அமைதியும் நேர்மறையான எண்ணமும் இல்லாமல் பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் இருக்கீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது. அதே நேரம் சில எதிர்பாராத சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் கவனமாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. வீட்டுக்கு தேடி சில மகிழ்ச்சியான தரும் செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகளில் எல்லா விதத்துலேயும் நல்ல பலன்கள் தரணும்னா சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்கிறது நல்லது. வீட்டில் பெண்கள் தம் பொறுப்பறிந்து நடந்துக்கிறது நல்லது. பொன் பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். அதனால் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்ள எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. நம்பிக்கை இழக்காமல் தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செய்கிற செயல்கள் காரியங்களில் நிதானமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது கவனம் தேவை. வார்த்தைகளால் ஏற்படுற பிரச்சனைகள் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு கொடுக்காம நீங்களே உங்களோட கண் பார்வையில் செய்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். திருப்தி இல்லாத ஒரு மனநிலையோடு இருப்பீங்க. உறவுல நல்லிணக்கம் வரணும்னா அனுசரித்து போகிறதும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. வாக்குவாதம் எதுவும் பண்ணாதீங்க. வார்த்தைகளில் பார்த்து பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை நிர்வகிக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கும். உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிப்பு கரைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதையாக பணத்தை கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. உங்களோட உணர்வில் மகிழ்ச்சி இல்லாமல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் உண்டு. மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சமே ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 விஷயம். உங்ககிட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு நிறைய இருக்கும். அதே நேரம் பணப்பற்றாக்குறையோ பண விஷயத்தில் பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்குது. பணம் சம்மந்தமான எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க. குறிப்பாக கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, அதே நேரம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வீட்டில் நண்பர்களால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் இருக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்குங்க. பணப்பற்றாக்குறையால் வீட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளை மனசுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெரியவங்களோட அறிவுரைகள் கேட்டு தொழிலில் வளர்ச்சி பெறதுக்கு முயற்சி செய்யுங்க. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கணும்னா அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை. இன்று உங்ககிட்ட ஏதோ இழந்தது மாதிரி உணர்வு இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் பொறுமை, நிதானம் அவசியமாக தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட வேலை செய்கிற விதத்தை விட்டு கரெக்டாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் கவனக்குறைவு இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களுக்கு மனசில் மகிழ்ச்சி இல்லை, துணைக்கிட்டையும் குறைஞ்சி புரிதல் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட மனநிலையை மாற்றி துணைக்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. பக்குவமாக பேசுங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை ரொம்பவே கவனமாக கையாளணும். பண இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிதி வளர்ச்சி குறைஞ்சி காணப்படுது. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லை, பதட்டம் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக இருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ இந்த பதிவை முழுசாக கேட்டிருப்பீங்க. உங்கள் ராசி பலனை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு திருப்தி இருந்தால் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. புதிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமாகவோ இல்லைன்னா உங்களோட ராசி சம்மந்தமாகவோ ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா இதில் பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ஷார்ட்ஸாக போட்டு நாங்கள் வீடியோஸ் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கோம். உங்களோட ஐடியாஸுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கும் பதிவுகளை போடுறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைவில் வர விருப்பம் இருக்கவங்க தொடர்ந்து வாங்க. லைவில் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட ராசிக்கே திரும்ப திரும்ப கேட்டு பிரயோஜனம் கிடையாது. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. அதே நேரம் சுயஜாதகம் பார்த்து வாழ்க்கை மேம்பட உங்களோட ஜாதகத்தை பார்த்து பலனடைகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.